எனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட மோரியா மலையில ஒரு விசேஷமான ஒரு ஆராதனை நடக்கணும். ஒரு விசேஷமான ஒரு ஆராதனை ஆபிரகாம் போகும் முன்னாடியே கர்த்தர் ஆயத்தமாக்கிட்டாரு. இந்த ஆலயத்தில் நீங்க வருவதற்கு முன்னாடி ஏதோ சில காரியத்தை கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்திட்டாரு. நீ வருவதற்கு முன்னாடி கர்த்தர் இங்க வந்துட்டாரு. என் பிள்ளை கேட்கிற பதிலுக்கு அவருடைய எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட ஒன்றை செய்ய வேண்டிய இந்த ஆண்டவர் வந்திருக்கிறாரு. Mighty God, mighty God, mighty God, mighty God, நீஷலா ரமணபல பௌடரா. இன்னைக்கு கொடுக்கிற செய்தியினுடைய ஒரு தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். The Lord will do wonders. ஆண்டவர் அற்புதங்களை செய்வாரா? Yes, why not? நிச்சயமா ஆண்டவர் அற்புதத்தை செய்வாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை அதுல ஜீவன் இருக்கிறது ஐயா. அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்காம சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் சமரியா ஸ்திரீயிடத்துல, இங்க மட்டுமல்ல ஆராதிக்கிறது, பூமியினுடைய ஒரு முனை தொடங்கி மறு முனை வர என்ன நடக்குமா? அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் அற்புதத்தின் தேவன். நான் இன்னைக்கு யோசுவா புஸ்தகத்துக்கு நேராக உங்களை திருப்பிக் கொள்ளுகிறேன். யோசுவா புஸ்தகத்துக்கு கடந்து வருவோம். யோசுவா 3ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நம்ம பார்க்கலாமா? ப்ளீஸ் கமான். ஜனங்களை நோக்கி அதற்கு பின் சொல்லுங்கள். ஸ்டோரி இஸ் வெரி சிம்பிள். ஆனால் மோசே காலம் முடிந்தது. யோசுவாவுடைய காலத்தில் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறாரு. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. பயணம் கவனமாக கேளுங்க. ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் போவதற்கான வழிகள் இல்லை. See please listen. நெக்ஸ்ட் போகக்கூடிய என்ன வாக்குத்தத்த தேசத்துக்கு போகணுன்னா யோர்தானை கடக்கணும். இப்படி சில தடைகள் இருக்குது. கவனமாக. ஸோ இந்த இடத்துல ஜனங்க எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை பார்த்தா, ஆனால் ஆண்டவர் யோசுவாவோடு அழகா தெளிவா காரியங்களை சொல்லுகிறாருங்க. முதல் ஆண்டவர் எப்போதுமே விதிமுறை கொடுப்பார். அதான் அந்த உலகம் இன்னைக்கு ஃபாலோ பண்றது, விதிமுறையை ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா ஆண்டவர் இந்த விதிமுறையை கொடுத்தார். நீ இதை செய்யக்கு முன்னாடி இவைகளில் என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கணும். அதே போலதான் யோசுவா இடத்துல செய்வதற்கு முன் செய்ய வேண்டியதை சொன்னார்.
அப்போ நான் என்ன செய்ய போறேனோ அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்தே ஆகணும். அது செய்தாதான் அவர் சொன்ன காரியத்தை செய்வார். எத்தனை பேர் புரியுது? நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் சொன்னார் செய்வார், அவர் சொன்னார் செய்வார். உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆனா அதே நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியதை செய்கிறோமா? ஹலோ ஹலோ, glory to God, அல்லேலூயா. அப்ப தோல்வி எங்கே இருக்குது, வெற்றி எங்கே இருக்குது? அவர் சொல்றதை நம்ம விட மாட்டோம், பிடிச்சிருவோம். எஸ், ஆண்டவர் சொன்னார், அவர் செய்வார். எஸ், why not? ஆண்டவர் சொன்னாருன்னா நான் செய்வார். ஆனா அதோடு கூட என்ன சொல்றாரு, நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை அவர் சொல்லும் போது, அதுக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. 3வது வசனத்தில் இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான் நாங்கள் எடுக்கிறோம். என்ன பாயிண்ட் தெரியுமா? இடத்தை விட்டு பிரயாணம் பண்ணு. என்ன சொன்னேன்? அண்டர்லைன் பண்ணுங்க. என்னத்தை? இடத்தை விட்டு. அப்ப நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்தை விட்டு என்ன செய்திரு? எழும்பு. முதல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எழும்ப முடியாம இருக்கிற தடை என்ன? ஏன் உங்களால பிரயாணம் பண்ண முடியல? உங்களை பிடித்து வைத்திருக்கிறதான சக்தி என்ன? பின்னாடி இழுக்கிற சக்தி என்ன? அடுத்த கட்டத்தில் போக முடியாம தடை செய்கிறது என்ன? எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க, ஆனா எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஒண்ணுமே செயல் முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவிடத்தில் சொன்னது யோசுவா உடனடியாக ஜனங்களுக்கு என்ன செய்தான் தெரிவிக்கிறார். சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு நீங்க என்ன செய்யுங்க? இது வரைக்கும் இங்க தங்கி இருந்தீங்க, பட் இதெல்லாம் வாக்குத்தத்த தேசம். ப்ளீஸ், இதெல்லாம் வாக்குத்தத்த தேசம். உங்களுக்கு வாக்குத்தத்த தேசம் இன்னி ஒன்று இருக்குது. இங்கேயே நீங்க வாழ்ந்து முடிக்கலான்னு நினைக்காதீங்க, இங்கேயே தங்கி இருக்கலான்னு நினைக்காதீங்க. இதல்ல, இது அநித்தியமானது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த உலகம் அநித்தியமானது. நித்தியமானதை கர்த்தர் நமக்கு என்று ஒன்று வைத்திருக்கிறார். அதற்காய் எழும்பு, அதுக்காய் பிரயாணம் பண்ணு. Glory to God. இருக்கிற இடத்தை விடு, இந்த சுகபோக வாழ்க்கையை விடு, இந்த செல்ல செழிப்பான வாழ்க்கையை விடு. உனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட பட்டணத்துக்கு நீ போக வேண்டியது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை தான் சொல்றாரு. இப்போது என்ன செய்யுங்க? நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு சொல்லுங்களேன், எழும்பு. எழும்பாத பிரயாணம் பண்ண முடியாது இல்லைங்க. எழும்பு. அநேகர் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதக்காரன் 20 சொல்றாரு, அநேகர் முறிந்து விழுந்தார்கள். நிச்சயமா அந்த இஸ்ரவேல் பிரயாணத்துல முதல்ல எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க எல்லாம் எங்க? முறிந்து விழுந்தார்கள், முறிந்து விழுந்தார்கள். ஆனா இப்ப இந்த ஜனங்களுக்கு சொல்ல முடியும், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அல்கோர் சபையை நீ தைரியமா சொல்லணும், நாங்க எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிக்க முடியாதவன் எப்படிங்க நடக்க முடியும்? உட்கார்ந்து முதல்ல எழும்பு. நீ ஆண்டவருக்காக விசுவாசத்தில் எழும்பு, ஆண்டவருக்காக எழும்பு. அடுத்து உன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பி. அதான் சொல்றாரு, இந்த இடம் உங்களுக்குரியதல்ல, இந்த தேசம் உங்களுக்குரியதல்ல, உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மென்மையான ஒரு தேசம் இருக்குது. அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த ஆவிக்குரிய பிள்ளை உனக்கு காலம் முழுவதும் பிரச்சனையா தான் இருக்கும். காரணம், உனக்கு நியமித்த ஒரு இடம் இருக்குது. என் ஆண்டவர் அதை இன்னும் அழகாய் செய்து கொண்டே இருக்கிறார். பிரச்சனை ஒரு நாள் நம்ம விட்டு விலகாதுங்க. ஆனா அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அலைகள் சொல்லப்பா, அதான் உண்மை. அலைகள் பயப்படுறீங்க, அலைகள் ஓய்வதில்லை. பிரச்சனை ஒரு காலமும் உங்களை விட்டு, ஆனா அதை மேற்கொள்ள கர்த்தர் பலனை தருவார். அதுதான் விசுவாசியினுடைய அடையாளமா இருக்குது. 2வது பாருங்க, 4வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனத்துல, நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு. அடுத்து வாசிங்க 4வது வசனம், உங்களுக்கு இதற்கு முன்னே, அண்டர்லைன் பண்ணுங்க, இதற்கு முன்னே ஒருபோதும்
கட்லைட்டாக இருக்கு. அழகான வார்த்தை, 2 பிரேக்க போட்டுருங்க. இதற்கு முன்னாடி பாருங்க, உண்மைதானே, 100% கரெக்டு தானே. இந்த இஸ்ரவேல் ஜனங்க அடுத்து போகிற வழியாய் இதுவரைக்கும் அவங்க போனதில்லை. த ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன், விசுவாசத்தை உங்களுக்கு சொல்கிறேன், இதுவரைக்கும் நடக்காத வழிகளில் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் காணாத வழிகளை நீங்க காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன்னுடைய துக்க நாட்கள் முடியும். எழும்பு, நில்லு, அடுத்த ஒரு புதிய வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை வேலை இடத்துலையா இருக்கலாம், குடும்பத்திலையா இருக்கலாம், ஊழியத்திலையா இருக்கலாம், இல்லை ஹெல்த்லையா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு புதிய வழியை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீர் அறியாத ஒரு வழியை. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி 55ஆம் சங்கீத ஏசாயா 55 சொல்றாரு, 8-9 நினைக்கிறேன். உன் வழிகள் அல்ல என் வழிகள், உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள். வானத்துக்கு கீழே பூமி எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவ்வளவு தூரமா என் நினைவுகள் இருக்கிறது. நீங்க நினைக்கிறது இன்னைக்கு நடக்கணும், நாளைக்கு நடக்கணும். ஆண்டவர் அதை நினைக்கல, உங்களை சேஃபான ஒரு இடத்துல வைக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய அன்பு, அதுதான் ஆண்டவருடைய அரவணைப்பு, அதுதான் ஆண்டவருடையதான ப்ரொடெக்ஷன். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோது இந்த வழியாய் நடந்து போகவில்லை. ப்ரமோஷனுக்கு வேண்டிய யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்க? நிச்சயமா கர்த்தர் கொடுப்பாருங்க. செய்ய வேண்டிய விதிமுறை செய்து வா, ஆண்டவர் கொடுத்துருவாரு. புதிய வேலைக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? விதிமுறை முடிஞ்சு வா, புதிய வேலை கர்த்தர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எவைகளுக்காய் ஜெபிக்கிறீர்கள்? தலைமுறைகளுக்காய் ஜெபிக்கிறீர்களா? வியாதிகளுக்காய் ஜெபிக்கிறீர்களா? பொருளாதாரத்துக்காய் ஜெபிக்கிறீர்களா? எதற்காய் தேவ சமூகத்தில் மன்றாடுகிறீர்கள்? ஆண்டவர் புதிய ஒரு வழியை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நடக்காத ஒரு வழியை உனக்காய் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த வழி எப்படிப்பட்டதுன்னா, ஒரு புதிய வழியை கர்த்தர் கொடுப்பார். அதுதான் சொன்னார், புதிய வழி. ஆனால் எந்த வழி போகணுன்னு தான் தெரியல. கவனமாக கேளுங்க. இடதுபுறமா, வலதுபுறமா, முன்புறமா, பின்புறமா, எந்த வழி போகணும்? ஆண்டவர் சொன்னார், நீங்க எழும்புங்க, திரும்பி எகிப்துக்கு போகக்கா, இல்ல வாக்குத்தத்தம் இல்லாத தேசங்களுக்கு போகக்கா? எங்க போக? வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட தேசத்துக்கு போனா முன்னாடி யோர்தான் இருக்குது, போக முடியாத. இப்ப ஜனங்களுக்கு ஒரு குழப்பம், எப்படி எங்க போக சொல்றாரு? புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். ஓ மை காட். ஹல்லேலூயா. நம்ம தான் குழம்புறோமே தவிர ஆண்டவர் ஒரு போதும் குழப்பத்தின் ஆவி உடையவர் அல்ல. நம்ம தான் குழம்பி போயிடும். என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஒண்ணுமே புரியுது இல்லையே. என்ன அப்பா நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்குது, ஒண்ணுமே புரியுது இல்லையே. புலம்புறோம், அழுகிறோம், ஜெபிக்கிறோம், ஒண்ணும் நடக்கல. ஏன்னா அவ்வளவு பெரிய தடைகள். ஆண்டவரை நம்புங்க, பைத்தியமா நம்பணும். இட்ஸ் a faithful God. அவர் உண்மை உள்ள தேவன். நம்ம எப்படி இருக்கோம்? உண்மையா இருக்கிறோமா? ஹலோ, நம்ம உண்மையா இருக்கிறோமா? லிசன். மனுஷன் பலவீனன். ஆண்டவர் சொன்னார், என் நாவி அவனோடு கூட போராடாது. அவன் யாரா இருக்கிறான்? மாமிசமா இருக்கிறான். ஏன்? பூமியில் என்று எடுக்கப்பட்டவன். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுது? அவன் எங்க இருந்து எடுக்கப்பட்டான்? ஆனா இயேசு எங்க இருந்து எடுக்கப்பட்டாரு? பரலத்திலிருந்து ஆவி வந்தது, பயத்தில் வளர்ந்தது. ஆதாம் அப்படி அல்ல, மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். அவனுக்குள்ள இருக்க சுவாசம் தான் என்னுடையது. இப்போ என் சுவாசத்தை அல்லது அந்த ஜீவாத்மா அவன் இழந்து போனான், இப்போ வெளியே போனான், இப்போ மண் அவன். எத்தனை பேர் புரியுது? இப்போ அவன் யாரு? ப்ளீஸ் லிசன். அவர் எதை குறிக்கிறாரோ உங்களுக்கு அதை நிறைவேற்றி முடிப்பார். அவன் சொல்ல, இந்த ஜனங்களுக்கு பாருங்க, ஆண்டவர் அழகா ஒரு புதிய வழியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார் என்றால், நீ யோசிக்கிற இந்த யோர்தானே கடக்க முடியாது, இது பெரிய பிரச்சனை, பெரிய சோதனை. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ இதுவரைக்கும் நடக்காத ஒரு வழியை கர்த்தர் உனக்கு என்று ஆயத்தப்படுத்திட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாம் போவதற்கு முன்னாடி மோரியாவில் ஆண்டவர் ஆராதனைக்குரிய எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார். நீ இப்பந்தான் நடந்து போயிட்டே இருக்க.
ஆண்டவர் ஏற்கனவே போய் எல்லாத்தையும் செய்து முடிச்சார். ஆமே சொல்லுங்களேன். அப்படின்னா உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் ஏற்கனவே செய்து கொண்டே இருக்கிறார், செய்து முடித்தார். உங்கள் கண்களால் அதை பார்க்க போகிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாதத்தில் அற்புதத்தை பார்க்கணும்? ஆமே சொல்லுங்க. இந்த மே மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லுங்களேன். இந்த மே மாதத்தில் ஒரு அற்புதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத வழி. எத்தனை வருஷம் நடந்தாங்க தெரியுமா? ஏறக்குறைய 38 வருஷத்துக்கு அதிகமாக, 38 வருஷம் வரை ஏறக்குறைய நடந்துட்டாங்க. ஆனாலும் கூட இந்த வழி விசேஷமான ஒரு வழியாக இருக்குது. ஒரு தலைமுறை முழுசும் நடந்து முடிச்சிட்டாங்க. அடுத்த தலைமுறையே இதுவரைக்கும் பார்க்காத, காணாத, அறியாத ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த வழியை ஒருவனுக்கு தடை செய்ய முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உங்களுக்கு என்று ஏற்படுத்துகிற வழி ஒருவனுக்கும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எந்த பண வசதி படைத்தவனும் சரி, அதிகாரம் படைத்தவனாக இருந்த செல்வானாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு என்று திறக்கப்படுகிற வழியை இந்த பூமியில் ஒருவனுக்கு அடைப்பதற்கு அனுமதி கொடுக்கவே மாட்டார். ஏனென்றால் அது திறந்தது கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை கால தாமதம் வரலாம், ஆனாலும் பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவர் திறந்த வாசலை அடைக்கிறவர் அல்ல, அது வழியாய் உங்களை உள்பிரவேசிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே இடத்துல மூணாவது காரியம் ஒன்று பண்ணுங்க. இதுவரைக்கும் மாறி முதல்ல நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? இடத்தை விட்டு நீங்க என்ன செய்யுங்க? எழும்பு, பிரயாணம் பண்ணு. ரெண்டாவது சொல்றேன், இதற்கு முன்னாடி நீங்கள் அறியாத ஒரு வழியில நீங்க நடைங்க. எழும்பினது நல்லது, நிற்கிறது நல்லது. அடுத்து புதிய வழியில நடைங்க. கமாம் நடைங்க, புதிய வழியில நடைங்க. அப்போ இந்த வழியா நடக்கும்போது ஒரு சின்ன தேவை இருக்குது எனக்கு. ஆண்டவர், இது யாருடைய ரெக்வெஸ்ட்? ஆண்டவருடைய ரெக்வெஸ்ட். ஆண்டவருடைய ஒரு காரியம் என்னவென்றால், ப்ளீஸ், நீ இருந்த இடத்துல இருந்து உன்னை என்ன செய்தேன்? எழும்ப வைத்தேன். நின்றாய், நடக்க ஆரம்பித்தாய். அடுத்த ஒரு அற்புதத்தை பார்ப்பதற்கு முன்னாடி, ப்ளீஸ் லிசன், அடுத்த ஒரு அற்புதத்தை பார்ப்பதற்கு முன்னாடி நீ ஒன்று செய்யணும். அவர் பெரிய காரியம் ஒன்று சொல்லலைங்க. ஹலோ, ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜரை சொல்லலை, ஒரு சிம்பிள் ப்ரொசீஜரை சொன்னார். இன்னைக்கு பாருங்க, இந்த ஆப்ரேஷன் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக செய்து முடிக்கிறாங்கன்னா, அன்னைக்கெல்லாம் ஒரு ஆப்ரேஷன்னா எத்தனை மணிக்கு ஒரு நேரத்தில் அதை வெட்டி அதில் மருந்து போட்டு அதை என்னென்னலாமோ பண்ணி உடம்புனுடைய அந்த ஷேப்பை மாற்றிடுவாங்க. இன்னைக்கு போட்ட ஒரு சின்ன ஒரு இடத்துலையே எல்லாத்தையும் முடிச்ச இடத்தை கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. எவ்வளோ லேட்டஸ்ட் உலகத்துக்கு வந்திருக்கிறோம் பாருங்க. டெக்னாலஜி பெருகிட்டே இருக்குது. ஆண்டவரை பொறுத்தளவில் சிம்பிள் திங்ஸ் சொல்றாரு. உங்களால் முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நீ கொடுக்க வேண்டியது ஒண்ணுமே ஆண்டவர் கேட்கல. என்ன கேட்டார்? 5வது வசனம், என்ன செய்வார் அவரு? நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும் நீங்க? வேற என்ன கேட்டார் ஆண்டவர்? மேக் டு ஹோலி. என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? என்ன சத்தமே வருது இல்லை? பரசோன்னா எல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அப்படி என்ன பார்க்க முடியும்? அற்புதத்தை காண்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுறேன், ஆண்டவர் நடத்துகிற வழியாய் வருகிறீர்கள். அவர் சொல்ற வழியா வாரீங்க, நல்லது. ஆனா ஆண்டவருக்கு ஒரு அற்புதம் செய்யணும். உங்க வாழ்க்கையில தடைகளை உடைக்கணும். உங்க வாழ்க்கையில எந்த தடைகள் இருந்தாலும் உடைக்கணும், அதை நிர்மூலமாக்கணும். அது உங்க கண்ணால பார்க்கணும், அது உங்க சொந்த கண்ணால பார்க்கணும். நான் அதை செய்ய வேண்டுமானா இன்னைக்கு நீங்க என்ன செய்யுங்க? பரிசுத்தமாகுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவர் வேற எதுவுமே சொல்லல. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட காணிக்க கொண்டு வர சொன்னாரா? இல்லை. பலிபீடத்தில் மிருகங்களை கொண்டு வர சொன்னாரா? இல்லை. எதையுமே சொல்லலைங்க. இந்த லேசான காரியத்தை தான் சொன்னாரு. Glory to God. ஓகே, உங்க நடுவிலே அற்புதங்களை, ஆனா நான் செய்ய வேண்டியது, ஆண்டவரே இந்த ஒரு ஜீவ பலி. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் சந்திக்காத ஒன்றை கர்த்தர் கொடுக்க அதிகாரம் உள்ளவராய் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றார். ஆனால் அவர் சொல்கிற இந்த சின்ன விஷயத்தை செய்ய முடியுமா?
இந்த சின்ன விஷயத்தை உங்களால் செய்ய முடியுமா? உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை முழுமையாய் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது பரலோக தேவனாய் கர்த்தர் நீ எதிர்பார்க்கிறதை பார்க்கலாம் மேலானதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை காரணம் என்ன? நீ தேவனால் அழைக்கப்பட்டாய். Nobody can touch you. ஒருவர் உன்னை தொட முடியாது. அழைத்தவர் யாரு? ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் எங்க இருக்கிறாரு? வாசனை தெளிவா சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்ல. அவர் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. அப்ப நீங்க செய்ய வேண்டியது பரிசுத்தம், வேற ஒண்ணுமே ஆண்டவர் கேட்கலங்க. பாருங்க, நம்மள ஆண்டவரை பாருங்க, எவ்வளவு எவ்வளவு அப்படின்னா உங்களால முடியும். பலி செலுத்துங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் மாடை கொண்டு வர முடியுமா? எல்லாருக்கும் ஆடை கொண்டு வர முடியுமா? ஹலோ, எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலர்களே முதலாவது பலி செலுத்துங்கள், பிற்பாடு அற்புதத்தை பார்ப்பீர்கள். இஸ்ரவேலர்களுக்குள்ள எல்லாரிடத்திலையும் ஆடு இல்லை, எல்லாரிடத்திலையும் மாடு இல்லை. இதனால தான் ஒரு கடைசி ஒரு ஆப்ஷன் வச்சாரு, புறா குஞ்சு. இப்போ இந்த நேரத்தில் எத்தனை பேர் இடத்துல புறா குஞ்சு இருக்கும் பாருங்க. ஆண்டவர் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்க மனதை புரிகிறது ஆண்டவர் மட்டும்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். உங்க பேர்ஸில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க ஏடிஎம்ல எத்தனை ஏடிஎம் உங்களுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு பாஸ்வேர்டு எத்தனை பேருக்கு தெரியும்? இது சம கேள்வியா இருக்குமோ? ஒவ்வொரு ஏடிஎம்ல எவ்வளவு காசு இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சொல்றேன், உண்டாக்குனவர் அவர், அவருக்கு எல்லாம் தெரியும். கணக்கு இன்னும் வீட்டில் போயிட்டு கணக்கு போடுவாங்க. வீட்டில் போயிட்டு ஒவ்வொரு காரில் எத்தனை இருக்குதுன்னு கணக்கு என்ன சரி. ஹல்லேலூயா. ஏன்னா உண்டாக்குனவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வேற எதையுமே கடினமாய் கேட்கலைங்க, ரொம்ப சிம்பிளா கேட்டாரு, பரிசுத்தப்படுத்து. அப்ப ஏதோ ஒன்று மறைவாய் இருக்குது. ஹலோ, behind something, பின்னாடி ஏதோ ஒன்று, அதை விட்டு நீ வெளியே வர முடியுமா? ஒருவேளை இந்த வாயா இருக்கலாம். என்னவா இருக்கலாம்? என்ன சொல்லுங்க. ஒருவேளை இந்த என் வாயை திறக்க முடியல பாருங்க, சொல்லுங்களேன். ஒருவேளை இந்த வாயா இருக்கலாம்னு இன்னும் சத்தம் வராது. பயப்படாதீங்க. நீங்க எவ்வளவு தூரம் விசுவாச அறிக்கை செய்யறீங்களோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. இந்த அல்லேலூயா நேரமே வந்திருக்கலாம் இல்லையா? நமக்கு பெரிய எதிரி யாரு சொல்லுங்களேன்? நம்ம பெரிய எதிரி யாரு சொல்லுங்கப்பா. தப்போ சரியோ பிரசங்கம் தான், நம்ம மாறணும். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமே சொல்லு. எதிரி நம்ம வாதான், எதிரி நம்ம வா. இந்த வா ஒழுங்கா இருந்தா எல்லாமே ஒழுங்கா இருக்கு. இந்த வா தான் எல்லா பிரச்சனைக்கும் உலகமே. நெருப்பு ஒரு பெரிய காட்டை என்ன செய்யுமா? இந்த ஒரு சின்ன வா 2 இன்ச்சு தான் இருக்குது, விட்டா 2.5. இந்த சின்ன வா எவ்வளவோ பெரிய ஆசீர்வாதத்தை இழக்க வைக்குதுன்னு பாருங்க. நீங்க உங்க வாயிலிட்டு புறப்படுகிற வார்த்தை ஜீவனாக இருக்கணும், அதிகாரமா இருக்கணும். நீங்க பேசுற வார்த்தை இனி ஒருவருக்கு கிருபை பொருந்தினதாக இருக்கணும். நீங்கள் பேசுற வார்த்தை இனி ஒருடைய காயத்தை கட்டுகிறதா இருக்கணும். லிசன். ஒருவனை கடினப்படுத்துவதற்காய் நீ பேசக்கூடாது, ஒருவனை காயப்படுத்துவதற்காய் பேசக்கூடாது, ஒருவனை துன்பப்படுத்துவதற்காய் பேசக்கூடாது. இனி ஒருவருக்கு என்னால் ஆசீர்வாதம் வருதா? இனி ஒருவருக்கு என்னால நன்மை வருதா? இல்ல, நான் தடையா இருக்கிறேன். ஆனால் நீ இன்னைக்கு பரிசுத்தப்படுத்து, இன்னைக்கு நீ பரிசுத்தப்படுத்து. அடுத்து அவர் அழகா சொன்னாரு, நீ என்னை பரிசுத்தப்படுத்தினா நாளைக்கு என்ன நடக்குமா? ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீ என்ன பண்ணணும்? நாளைக்கு என்ன நடக்குமா? நீ என்னை பரிசுத்தமாக்கலைன்னா நாளைக்கு என்ன நடக்கும்? இந்த கேள்விக்கு பதில் யார் கொடுக்கிறா? இசப்பா மன்னிங்க. என்னத்தை மன்னிக்க?
நம்ம சொல்றோம் பாருங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்க. ஆண்டவர் என்னத்தை மன்னிக்கணும்? முதல்ல அதை சொல்லு. ஏன் தெரியுமா? ஒரு பெரிய குவியல் மாதிரியான ஒரு ஃபைல் அவரிடத்துல இருக்குது. என்ன ஃபைலு? நம்மளை குறைகளான ஃபைல், குற்றங்களான ஃபைல், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த ஃபைல் அடுக்கி வச்சிருக்கிறான். நம்ம ஒரே வார்த்தையில் ஏசப்பா என்ன, இதுல எந்த ஃபைல் எடுக்க? இது நிறைய பேருக்கு தெரியாததான் இன்னைக்கு கடந்து சிக்கிட்டு கிடக்குறாங்க. இதுல எந்த ஃபைல் எடுக்கணும்? முதல்ல அதான் நீங்க சொல்லுங்க. நான் வேலை இடத்துல யார் இடத்துல பிரச்சனை உண்டாக்குனேன், வீட்டில் யார் இடத்துல பிரச்சனை, ஊழியத்தில் யார் இடத்துல பிரச்சனை, சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, ஊரார், உறவினர், யார்கிட்ட எல்லாம் காசு வாங்கி கொடுக்காம இருக்கிறோம். இப்படி முழிக்கிறீங்க, பயப்படுதாதீங்க. ஹல்லேலூயா. இந்த பிராக்டிக்கல் பிரசங்கம் வரும்போது ஜனங்களுடைய வார்த்தை இருக்காது. சோப்பு சீப்பு நீங்க சொல்லி பாருங்க, ஆவேசப்பட்டு சோத்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமா, இந்த ஆவேசப்படுகிற பிரசங்கம் எல்லாம் இந்த ஹாலுக்குள்ள தான் இருக்கும். இப்ப நான் சொல்றது நீ வெளியில போனாலும் யோசிப்பேன். யாருக்கும் பிரசங்கம் பண்ணல, இன்னைக்கு எனக்கு தான் பிரசங்கம்னு சொல்லுவீங்க. இதை நான் அனுபவிச்சது. அப்போ ஆண்டவரிடத்துல அதான் சொன்னானே, அவன் வஸ்திரத்தை கிழித்து பாருங்க, ஒரு மீட்புக்காக வேண்டி, ஒரு விடுதலைக்காக வேண்டி அவன் தன் வஸ்திரத்தை என்ன கிழித்து எங்க உட்கார்ந்திருந்தானா? சாம்பல்ல. அதுதான் உண்மையான ஒரு மனமாற்றம், ஒரு மனமாற்றம். இதை தான் ஆண்டவர் கேட்டாரே தவிர உன்னிடத்துல வேற வெள்ளியோ பொண்ணோ பணமோ செல்வமோ எதுவுமே கேட்கல. தயவு செய்து அதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறவர் இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஆண்டவர் படைத்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, உலகம் அது நிறைவும் கர்த்தருடையது, அது உங்களுக்குரியதல்ல, அது கர்த்தருடையது. அவர் கொடுத்தாரா, ஓகே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதை வாங்கி வைங்க. வாங்கி தான் வைப்போம், ஆனால் நம்ம போட மாட்டோம். பாருங்க, பயம். வாங்கினதெல்லாம் எத்தனை பேர் போட்டுட்டு வந்திருக்கிறீங்க? அன்னைக்கு எத்தனை பேர் வாங்குற தங்கெல்லாம் எத்தனை பேர் போட்டுருக்கிறீங்க? பயம். யாராலும் கொண்டு போயிட்டாலும் அப்படி நிறைய காரியம் உண்டு. நான் சொல்றேன், ஆண்டவன் அவங்க கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நானா தடையா இருக்கக்கூடாது. நீங்க அப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நான் யாரா இருக்கக்கூடாது. இதுல தெளிவா இருங்களேன். ஹம்பிள்னஸ். ஏசப்பா காமிச்சு கொடுத்த தாழ்மை. ஏசு அப்பா காமிச்சு கொடுத்தது நிறைய காமிச்சு கொடுத்தாரு. தாழ்மையை காமிச்சு கொடுத்தாரு. எல்லா இடத்துலையும் அவர் அதான் வெளிப்படுத்தினார். ஏன் இயேசு கோபப்படலையா? ஏன் இயேசு கோபப்பட்டார்? எதுக்காக கோபப்பட்டாருங்க? ஏன்னா இயேசு சாட்டை வார எடுக்க இல்லையா? எடுத்தாரு. எதற்காக எடுத்தாரு? காரணம் இல்லாம எதையுமே செய்யலையே, காரணத்தோட தான் செய்திருக்கிறார். சில நேரத்தில் பவுல் இடத்துல சொல்லலாம், நான் எப்படி வரணும் சொல்லுங்களேன், வரம்போடு வரணுமோ. ஏன் அந்த அளவில் அவனை பாதிக்கப்பட்ட சில விஷயங்கள் நடந்ததுனால. Glory to God. நான் சொல்றேன், நம்முடைய தேவனை போல புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லைங்க. நீங்க இங்க தான் இருக்கிறீங்க, ஆனா என்ன யோசிக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? என்ன தானே பாக்குறீங்க? எல்லாரும் என்ன தானே பாக்குறீங்க இப்போ, ஆனா நீங்க என்ன யோசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு காதுல பிரசங்கம் வருது? எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க? ஆவியானவர் சாதாரணமானவரார் இல்லை, அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதனால சொன்னாரு, நீங்க எழும்புறீங்க, நின்றீங்க, நடக்க ஆரம்பிச்சீங்க, அடுத்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதற்கு முன்னாடி ஒன்னே ஒன்று செய்யப்பா. என்ன செய்திரு? பரிசுத்தப்படுத்து. இதுதான் ஆண்டவர் கேட்டார். அதை செய்த பிற்பாடு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத அற்புதம். அதான் தலைப்பு சொன்னேன், கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். அப்ப இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அற்புதத்தை 5வது வசனத்தில் எப்படி அழகா எழுதியிருக்கிறார் பாரு. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வாரா? அப்ப ஆண்டவர் அந்த ஒரு லெகுவான காரியத்தை சொன்னது மட்டுமல்ல, ஒரு டைமிங் கூட கொடுத்திருக்கிறார் பாருங்க. உடனே நீ பரிசுத்தப்படுத்தி வான்னு சொல்லல, உடனே பரிசுத்தமாய் வான்னு சொல்லல. சம் டைம், கொஞ்சம் நேரம்.
கொஞ்சம் நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ப்ளீஸ் திங்க் பண்ணுங்க, சிந்திங்க, யோசிங்க. சிறு பிராயத்தில் எத்தனை பேருக்கு நம்ம ஏமாற்றி இருப்போம், நம்மளை அறியாமல் எத்தனை விஷயம் மறந்து கிடக்கும். ஹல்லேலூயா, glory to God. அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க பாஸ்டர், நான் அதற்காய் வரவில்லை. உங்களை ஞாபகப்படுத்துகிற ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? 4வது பாயிண்ட், கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். என்ன கேட்கணும்? நீங்க சாக்குபோக்கு கேட்பதற்கல்ல, செழிப்பின் உபதேசத்தை கேட்பதல்ல, அழிந்து போற காரியத்தை கேட்பதல்ல, தேவ வார்த்தை. ப்ளீஸ் லிசன், தேவ வார்த்தையை கேட்கணும். 9வது வசனத்தை வாசிங்க. அந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சது, பெரிய ஆச்சரியமான காரியம் முடிந்தது. 9வது வசனத்துக்கு வரும்போது சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிங்க. யோசுவா நோக்கி என்ன கேட்கணுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். பரிசுத்தம் பண்ணப்பட்ட தேவ சபையே, அப்படிதானே ஸ்டெப்பா வருது. எழும்பினீங்க, நடந்தீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க. அடுத்து என்ன நடக்கணும்? தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். இப்ப ஆண்டவர் செய்ய போறாரு. இப்ப நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, குட், நல்லது. நீங்க இப்ப பரிசுத்த சந்ததியா இருக்கிறீங்க, தேவ சந்ததியா இருக்கிறீங்க, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனமா இருக்கிறீங்க. ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். இனி உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அது நடக்கும்போ என்ன, எதுக்கு நீங்க கவனத்தை செலுத்தணும்? நீங்க யோசுவாவுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து இவ்வளவு செய்து முடிச்சீங்க. அடுத்தும் யாருடைய? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு? தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிதானே? தட்டுங்கள், திறக்கப்படும். கேளுங்கள். அப்போ நீங்க கேட்காம எப்படி கொடுக்க பாருங்க. ஆண்டவருக்கு தெரியும் உங்க தேவை என்னன்னு தெரியும். அதுக்கு தான் தெசலோனிய சபைக்கு பவுல் எழுதும்போது, ஸ்தோத்திரத்தோடு கூட உங்கள் தேவைகளை தேவனுக்கு தெரிவியுங்கள். ஒரு வார்த்தை தான். காலம் முழுவதும் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம காலையில் எழுந்துச்சு நைட்டு வரை யாருக்காக ஜெபம் பண்றோம்? சொல்லப்பா, இதுக்கு வேண்டி ஜெபம் பண்றோம். நமக்கு வேண்டி. உண்மையை சொன்னீங்க. யாருக்கு வேண்டி? உண்மையை சொல்லுங்க. அந்த தெளிந்த புத்தி, புரியுது இல்லையா? ஒரு புத்திமான் பைத்தியக்காரனாய் மாறினா யாருக்கு தெரியும்? ஞாபகம் வருதா? ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யாரு? அவன் ஒரு இடத்துல என்னவாய் மாறினாய்? பைத்தியமா மாறினாய். அந்த நாட்டு ராஜா சும்மா இருப்பாரு? டே, இங்க பைத்தியக்காரமா இல்லாததுனாலேயே இவனை இங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த நேரத்தில் அவனுடைய முகம் நாடி மாறினது. அவன் பைத்தியமாய் மாறிட்டான். ஏன் இல்லைன்னா கொண்டு போட்டுருவாங்க. அந்த இடத்துக்கு ஏற்ற விதத்தில் அவர் பயங்கர நடிப்பாளியாக மாறினான் பாரு. ஏன்னா பின்னதான் யோசிச்சேன், தாவீது இவ்வளவு சிறப்பான காரியம் இருக்குது, ஆனால் நடிக்கிறதுலேயும் பயங்கரமாக இருக்கிறான் அவன். அது இப்போ தான் எனக்கு அறிவு பெறுது. இவன் சாதாரணமானவர் இல்லை, இவன் எல்லா விதத்திலும் வில்லனாக இருக்கிறான். பட் இந்த விஷயம் எனக்கு தெரியாது. இப்போ படிக்கும்போது என்ன வருது தெரியுமா? இவன் முகம் நாடி, பரவாயில்லையப்பா, நடிக்க ஒருத்தனை கொடுக்குற ட்ரைனிங், எவ்வளோ பெரிய ட்ரைனிங் கொடுத்துட்டு அவன் முகநாடியை மாற வைக்கிறாங்க. இவர் சும்மாவே பார்த்துறாராம் பாருங்க. அப்போ எவ்வளவோ திறமை படைத்தவனாக இருக்கிறான் பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வரும்போது எல்லா நேரத்திலையும் ஒரு காரியம் புரியணும். தேவ பயம் இருக்கணும், தேவ பக்தி இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு இல்லாத தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது. தேவ சமூகத்துக்கு வருகிற காரியத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிற நேரத்தில் நான் சொல்லலை, அங்கேயும் அதுதான் இருக்கணும். ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும்போது தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடு இதுக்குள்ள நுழையும் போது, அவரை ஆராதனை செய்யும் போது உங்கள் பாவங்கள் உணர்த்தப்படும். அந்த பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்யப்படும் போது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் செவி திறக்கப்படும். கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இதுதான் சுருக்கமான காரியமே தவிர வேற ஒரு ப்ரொசீஜரும் இல்லை. சின்ன சின்ன ப்ரொசீஜரை சொல்லும் போது அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். என்னன்னா, வார்த்தையானது ஜீவனானது. பழைய ஏற்பாடுல வேத பண்டிதன் யாருன்னு கேட்டீங்கன்னா எஸ்ரா.
பல புக்குகளை எழுதியிருக்கிறார். இதுல எஸ்ரா நிறைய புஸ்தகத்தை நமக்கு கொடுத்து எழுதியிருக்கிறாரு. மோசே நமக்கு 5 புக்கு தான் எழுதியிருக்கிறாரு. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். ஆனா யோசுவா பல புக்குகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவ்வளவு வேத பண்டிதனாய் இருந்தான், வேத அறிவுள்ளவனாயிருந்தான். அவன் வேதத்தை வாசித்த உடனே அவன் பாருங்க, அந்த தேவ பக்தி, இந்த வேத வசனத்தை வாசித்த உடனே ஜனங்க எல்லாரும் உட்கார்ந்திருந்த இடத்துல என்ன செய்தாங்களா? எழும்பினார்கள். கனம்புருந்தின தேவ மனுஷன் வாசிக்க, உன்னதமான தேவனுடைய வார்த்தை முழங்க, நான் எப்படி அமைதலாயிருப்பேன், எப்படி உட்கார்ந்திருப்பேன்? எழும்பினார்கள். சபையார் எல்லாரும் எழும்பினார்கள். அங்கேயே தெய்வீக பரிசுத்தம் உண்டாகுது பாருங்க. ஓ மை காட், அல்ல அந்த ஒரு சூழ்நிலை நினைத்து பாருங்க. அங்கே எவ்வளோ அழகான ஒரு இடமா இருக்கும். அந்த தேவ பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பினது. எங்க தெரியுமா? தேவனுடைய வார்த்தை வாசிக்கப்படும் போது, தேவ தினம் கேட்கப்படும் போது. இங்க அதான் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டா, அடுத்து 13வது வசனத்துல வரும்போது என்ன எழுதியிருக்கிறான் வாசிங்க. மேலிருந்து சம்பவிப்பது என்னவென்றால், என்ன நிக்குமா? அதுதான் ஹைலைட்டிங். என்ன நிற்கும்? எப்படி நிற்கும்? என்னை நான் திரும்பி சொல்ல ஆவிக்குரிய விதத்தில் சொல்லட்டா, நம்முடைய இந்த பிராக்டிக்கல் லைஃப்பை தான் சொல்லட்டுமா? நம்ம வாழ்க்கையில் இதே போல பிரச்சனை குவியலாக இருக்குது. ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கிறவங்க கையை வைத்தி பாருங்க. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றவங்க கையை வைத்தி பாருங்க. இப்படி நான் கேட்டு எத்தனை நேரம் கேட்டாலும் உங்க கை. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன குவியலா இருக்குது? இன்னைக்கு வர வேண்டியதே இல்லைன்னு யோசிக்கிறீங்க 1-2 பேர். இன்னைக்கு வந்ததுதான் பிரச்சனையோ? ஹலோ, இன்னைக்கு வந்ததுதான் பிரச்சனையோன்னு இல்லை, உன்னை கொண்டு வந்த ஆவியானவர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிறதுனால தான் கொண்டு வந்து இதை கேட்க வைக்கிறார். இதை கேட்டு நீ மாறும்போது நீ கேட்கிறதை விட மேலானதை கர்த்தர் உனக்கு கொடுப்பா. ஹல்லேலூயா. கேட்கவும் கடினமாக தான் அது இருக்கும். ஆனால் எனக்கு சொல்ல முடியும், இதை கேட்டு கீழ்ப்படிந்தா இதுவரைக்கும் நடக்காத வழிகளில் நடக்க, இதுவரைக்கும் காணாத நன்மைகளை காண, இதுவரைக்கும் அனுபவிக்காத ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தேவ சபையை உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. ஹல்லேலூயா. என்னன்னா அவருடைய திட்டம் அவ்வளோ பெரிய திட்டம். நம்ம திட்டம் இன்னைக்கு முடிஞ்சா நாளைக்கு, நாளைக்கு முடிஞ்சா மறுநாள். இந்த திட்டத்தில் இருக்கிற நமக்கு ஐயோ. ஆனால் அவர் அப்படி அல்ல. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் அவைகளை பிள்ளை கூட்டுகிற பரமபிதா உங்களை. பியூட்டிஃபுல் லைஃப். குவியலா கடக்கிறத எப்படி டிமோலிஷ் பண்ணலாம்? நான் சொல்லட்டுமா? அழகாய் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தீர்களானால், தண்ணி என்னவா இருந்ததா ஒரு, அதெல்லாம் நீங்கள் உங்கள் இமேஜினை வரவே வராது. நீங்கள் அப்படியெல்லாம் இமேஜில் கொண்டு வரலான்னு நினைக்காதீங்க. ஏன்னா கரை புரண்டு நதி ஓடுது. யோர்தான் நதி எப்படி ஓடுது? கரை புரண்டு ஓடுது. ஏற்கனவே தண்ணி ஆழங்களில் ஓடிட்டே இருக்கு, பெரிய நதி. ஆனா இப்ப என்ன கரை புரண்டு ஓடுதுன்னா எவ்வளவு தூரத்துல தண்ணி ஓடிட்டே இருக்குது. இப்போ திடீர்னு ஆசாரியருடையதான உள்ளங்கால், அவங்க பரிசுத்தத்தை பாருங்களேன், அவங்களோட அர்ப்பணிப்பை பாருங்களேன். ஓ மை காட், காலாரா பாஷாதா. அதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. அந்த ஆசாரியன் அல்ல, நீங்க எல்லாருமே வேதத்தின்படி ஆசாரியர்கள். அமை சொல்லுங்க, நீங்க காலை வச்சா அது ஒரு அற்புதம் நடக்கணும். அமை சொல்லலை. ஹல்லேலூயா. பாதத்தை வைத்தது தான் உண்டா. அதுக்கு என்ன ஜீவனா இருக்குது நதிக்கு? அது என்ன மேலே ஓடல, பாட்டு பாய்ச்சிட்டே இருக்கு. ஓடும் நதிகள் அது ஓடிட்டே தான் இருக்கு. அதை யாராலையும் நிறுத்த முடியாது. அது இயற்கை, அது இயற்கை. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, ஒரு புதிய வழியை நான் உங்களுக்கு காமிப்பேன்னு சொன்னார் பாருங்க. அதுதான் ஆதி முதல்
அந்நாள் வரைக்கும் ஒருவனு நடக்காத வழியை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் புதிய வழி ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த யோர்தான் அன்னைக்கு வர வெட்டாந்தரையானதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அந்த வெட்டாந்தரையாகாத ஒன்றை கர்த்தர் வெட்டாந்தரையாக்கி அது வழி நடக்க வைக்கிறாருன்னா நீங்க பார்க்கணும். அவருடைய அற்புத செயல். நீங்க பரிசுத்தமாக்கப்பட்ட பிற்பாடு உங்களை நடத்துற வழி கண் கண்டதில்லை, செவி கேட்டதில்லை, இருதயத்தில் தோன்றப்படாத அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னவர் அவர் அழகா நடத்தி கொண்டு வருகிறார். பாருங்க, குவியலாய் போயிட்டு அது ஒரு சைடுல நிக்கட்டு. கவனமா கேளுங்க. பாருங்க என்ன பாருங்க, அது இந்த பக்கம் நிக்கட்டு. இப்ப ஜனங்க என்ன பண்றாங்க? அழகா எங்க நடக்கிறாங்க? ஜனங்க எல்லாம் நடந்து முடிஞ்சாங்க. ஆசாரியர்கள் நடுவில் நிற்கிறாங்க. யோர்தான் நடுவில் நிற்கும் போது தண்ணிக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ விசுவாச வார்த்தையும் விசுவாச அறிக்கையும் நீ சொல்லிட்டு நிப்பேன்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனை உனக்கு நேரம் வராது. ஹல்லேலூயா. அது பயந்து ஓடிடும். நம்முடைய பலவீனம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை பார்த்த உடனே பயந்துருவோம். ஐயோ, நான் சொல்றேன், அத பலவீனம் இல்ல. ஆண்டவரால் முடியாம சொல்லுங்களேன். விசுவாசத்தில் ஆண்டவரால் முடியும். நீங்க நிக்கணும். பயப்படும். ஆனா ஜோர்தான் தான் அப்படி ஜனங்க எல்லாம் அழகா அருமையா போயிட்டே இருக்காங்க. ஜனங்க எல்லாம் போய் முடிஞ்சிட்டாங்க. இது ஜனங்க மட்டுமா? ஆடு, மாடு, ஒட்டகம், எல்லா ஜீவ பிராணியும். ஒரு புதிய வழி திறந்தா இப்படியும் இருக்குமா? எஸ், ஒரு புதிய வழி திறந்தா உங்க முழு குடும்பத்துக்கு அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அது முழு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்த ஆண்டவர் சொன்னாரு, இந்த குவியலை என்ன பண்றாரு? ஒரு பக்கத்துல ஆட்கள் எல்லாம் யோர்தானுக்கு அப்புறம் போயிட்டாங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு எதிராக இருந்த அடுத்த வழியே இல்லைன்னு இருந்த இடத்துல, இன்னும் நாங்க எங்க போவோம் என்று நினைத்திருந்த இடத்துல, அதே இடத்துல அந்த யோர்தான் நதியில அந்த தண்ணியை என்ன பண்றாரு? அதுதான் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த யோர்தான் தண்ணியை என்ன பண்றாரு ஆண்டவர்? உங்க பிரச்சனை எப்படி விலகுது என்பதுதான் கன்க்ளூஷன், கடைசி முடிவு. ஹல்லேலூயா. அதனுடைய 16வது வசனம். மேலே இருந்து நின்று பாருங்க, ஒரு குவியலா இருந்தது. அந்த நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் என்ற, இது நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த ஆதாம் தொடங்கி அடுத்த ஊர் வரைக்கும் இது ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. நீங்க இது போய் ஆராய்ச்சி பண்ணணும் முடிஞ்சா. இந்த அளவு தண்ணி என்ன ஆகுதா ஒரு இடத்துல? அப்புறம் இந்த பக்கம் யோசிக்கணும், இந்த ஜனங்க எவ்வளவு மணிக்கூர் நேரம் நடந்திருக்காங்க. இத்தனை மணிக்கூர் நேரம் 40 லட்சம் ஜனங்க நடந்து போறாங்களே, எவ்வளவு வீதி ஆகியிருக்கும். அடுத்து தண்ணியே இல்லை, இங்க முடிஞ்சதுன்னா அப்புறம் விட்டாந்தர ஜனங்கெல்லாம் போறாங்க. எத்தனை மணிக்கூர் போய் முடிச்சுட்டாங்க. இத்தனை மணிக்கூர் பாய்ந்து வந்த தண்ணி ஒரு இடத்துல குவியலா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த தண்ணி நீ அப்படி தூரத்தில் பாருங்க, இங்க இருந்து எவ்வளவோ தூரம் வர்றது எப்படி நிக்குதான். இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் யாரு தான்? சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. நான் திருப்பி சொல்றேன், புரியுற அளவில் சொல்றேன். நம்ம பிரச்சனைக்கு காரணம் யாரு? நம்ம பிரச்சனை காரணம் யாரு? உங்க மனைவியை குறை சொல்லாதீங்க, உங்க புருஷனை குறை சொல்லாதீங்க ப்ளீஸ். தயவு செய்து நான் இங்கிருந்து சொல்றேன், உங்க புருஷனை குறை சொல்லாதீங்க, உங்க மனைவியை, உங்க பிள்ளைகளை, உங்க பெற்றோரை தயவு செய்து அது செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அதுவே பெரிய குறையாய் மாறும். ஏன்னா என் கண்ணில் என்ன இருக்குது? உங்க கண்ணில் என்ன இருக்குது? வசனத்தின்படி வருவோமே. என் கண்ணில் இப்ப என்ன இருக்குது? உத்தரம். பிறன் கண்ணில் என்ன இருக்குது? நீ மனைவியை பற்றி குறை சொல்றேன்னா உங்க கண்ணில் என்ன இருக்குது? மனைவி கண்ணில் என்ன இருக்குது? மனைவி நீ வந்து புருஷனை குறை சொல்றேன்னா உங்க கண்ணில் என்ன இருக்கு?
நீ வாயை திறந்தாலே வார்த்தை எனக்கு வரும். சத்தம் தான் போட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. முடிச்சிட்டோம். அப்போ மனைவிகளே, நீங்கள் உங்கள் புருஷனை குறை சொல்றீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கு? முதல்ல பெரிய உத்தரம் இருக்குது. அவர்கள் மேல என்ன இருக்குது? இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு we are both same. இப்போ நீங்க என்ன சண்டை போடுவீங்க? அடப்பாவியல, கரெக்டாக தான் நான் சொன்னது. மேக்ஸ் கரெக்டாக என்ன? நீங்கள் உங்கள் கண்ணில் என்ன தான் இருக்குது? உங்கள் மேலே என்ன இருக்குது? கூட்டி வகுத்து பார்த்தா ஈக்குவல் டு நம்ம ரெண்டு பேரும் யாரு தான்? இதுதான் ஒன்றா வாழ். ராமே சொல்லுங்களேன். சத்தமே வேற இல்லை. இப்போதே ஏன் இப்படி இருக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒன்று நடக்கட்டாமே சொல்லுங்களேன். ஏதாவது ஒன்று நடக்கட்டாமே சொல்லுங்களேன். ஒரு நல்லது நடக்கட்டாமே சொல்லுங்களேன். ஒரு ஆசீர்வாதம் நடக்கட்டாமே சொல்லுங்களேன். இதுக்கு தான் சொன்னேன், இந்த வாதம் இதுக்கெல்லாம் காரணம் அல்ல, வேற ஒன்றே இல்லை. இதுக்கு வேற பெரிய தியாலஜி ஒன்றும் படிக்க வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. நம்ம உடம்புல இருக்க ஒரு பையை நம்ம பயன்படுத்தி பாருங்க. ஓகேயா? இப்போ என்ன நடக்குது? அடுத்து வாசிங்க, அழகா பாருங்க. ஒரு குவியலாக குவிந்தது. அண்டர்லைன் போடுங்க. எப்படி ஓடிட்டான்? பிரிந்து ஓடிட்டு. ஒரு வழியா வருவான், 7 வழியா ஓடுவான். ஆமே சொல்லுங்களேன். ஒரு வழியா ஓடிக்கொண்டிருந்தவன் ஆண்டவர் குவியல் ஆக்கி அவன் இனிமேல் இந்த வழியாய் வராதபடி அவன் 7 வழியாய் ஓடுகிற அளவில் எங்க ஆண்டவருக்கு செய்ய முடியுமானா இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும். ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய். உன்னுடைய அந்தரங்கத்தில் இருக்கிற எந்த விஷயத்திலையும் ஒரே ஒருவருக்கு சொல்ல முடியும், இயேசு விடுதலை போய் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இப்போ நீங்க எங்க நடக்கிறீங்க? அழகான வெட்டாந்திரை வழியா, இதுவரைக்கும் அறியாத காணாத, இதுவரைக்கும் பூமியில வாழ்ந்தவர்கள் நடக்காத ஒரு வழியை உங்களுக்கென்று மட்டும் ஏற்படுத்தி அது வழி நடக்க வைத்தாரானால் அதுக்கு உங்களுக்கு எதிராக இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் குவியலாய் பார்த்தாலும் கூட அது வந்த வழி தெரியாம போகக்கூடிய அளவில் என் தேவ வாழ்க்கை தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடி போவான். அல்லேலூயா. தொடர்ந்து அப்பொழுது ஜனங்கள் ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? அதுக்கு பின்னாடி இஸ்ரவேலர்கள் இந்த தண்ணி பிரச்சனை தடை பண்ண ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. கர்த்தர் ஒரு தடையை மாத்தினாருண்டா பின்ன அவங்க வாழ்க்கையில தடை எல்லாமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களை கண்களை முடிச்சோம் பண்ணுங்க. ஒரு நிமிடம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கண்களை முடிச்சோம் பண்ணுங்க. எனக்கு இந்த அற்புதம் வேணும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நடக்காத வழியில் நான் நடக்கணும் ஐயா. அதற்கு வேண்டிய பரிசுத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை தாரும் என்று எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அப்படி எழுதி போமா.